கர்நாடகாவில் பெண் செய்தியாளரை மற்றொரு செய்தியாளர் தாக்கிய நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவில் துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் செய்தியாளர் சந்திப்பின் போது பிடிஐ செய்தி நிறுவனத்தைச் சேர்ந்த பெண் செய்தியாளருக்கும் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்தைச் சேர்ந்த ஆண் செய்தியாளருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது பெண் செய்தியாளரை கொச்சைப்படுத்தி பேசியதோடு அவரை தாக்கியும் உள்ளார் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்தின் செய்தியாளர். இந்தியாவின் முக்கிய செய்தி நிறுவனங்களாக ஏஎன்ஐ மற்றும் பிடிஐ இருந்து வருகின்றன. இந்த இரு நிறுவனங்களின் செய்தியாளர்களிடையே நடந்த மோதல் பேசுபொருளாக மாறியிருக்கும் நிலையில் ஆண் செய்தியாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினர் குஷ்பு வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள ஏஎன்ஐ செய்தி நிறுவனம், விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்றும் முதற்கட்டமாக ஆண் செய்தியாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்றும் தெரிவித்திருக்கிறது.